லிவிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். 1980 உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் PN பகவதி அவர்கள் தலைமையில் தேசிய அளவில் சட்ட உதவிகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு கமிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் லீகல் எய்ட் ஸ்கீம்ஸ் என்று பெயர். அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் 1987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. இதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள சட்ட உதவி மையங்கள் ஒரே வடிவங்களில் செயல்பட வழிவகுத்தது. பொதுமக்களிடையே நிலவும் பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு தீர்வு காண்பதில் நீதிமன்றங்களை தவிர்த்து இது ஒரு சிறந்த மாற்று முறையாக கையாளப்பட்டு வருகிறது. இதில் லோக் என்பது மக்களையும் அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். இவ்வகையான மக்கள் நீதிமன்ற முறையை முன்மொழிந்ததில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி PN பகவதிக்கு முக்கியமான பங்கு உண்டு. மக்கள் நீதிமன்றங்கள் என்ற இந்த சட்ட அமைப்பானது தி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 உருவாக்கப்பட்டது. அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றுமுறை தீர்வு செயலமைப்பாக மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இதை ஆங்கிலத்தில் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன் மெக்கானிசம் என்று அழைக்கிறார்கள். லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் சமாதானம் அல்லது சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் ஆகும். இந்திய நீதிமன்றங்கள் தங்களிடம் நிலுவையில் உள்ள வழக்குகளை மனுதாரர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலோ அல்லது தனிச்சையாகவோ சமரச முறையில் தீர்வு காண மக்கள் நீதிமன்றங்களுக்கு அனுப்பலாம். இது உரிமையியல் விசாரணை முறை சட்டப்பிரிவு 89 கீழ் வருகின்றது. இந்த லோக் அதாலத் அமைப்பின் மூலம் சட்டப்படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் அல்லது வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகள் ஆகியவற்றை சுமூகமாக சமரசம் மற்றும் சமாதானம் செய்து கொள்ளலாம். தி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 அதாவது சட்டப்பணிகள் ஆணையம் சட்டம் 1987 படி மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்ப்பு முடிவுகள் உரிமையியல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்பாணைக்கு சமமாக கருதப்படுவதுடன் அந்த தீர்ப்பு இறுதியானதும் ஆகும். அனைத்து தரப்பினர்களையும் கட்டுப்படுத்துவதுடன் அதற்கெதிராக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடியாது. லோக் அதாலத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர். லோக் அதாலத் ஆனது சட்டப்பணிகள் ஆணைக்குழு பிரிவு 19 படி 3 பேர் கொண்ட அமர்வாக இருக்கும். அதில் ஒருவர் பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி, மற்றொருவர் சமூக நல பணியாளர் அல்லது பொது நல ஊழியர், 3ஆம் நபர் வழக்கறிஞர் ஆவார். நீதிமன்றத்தில் இருக்கும் நிலுவையிலுள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்ட இரு தரப்புக்கும் இடையே சமரச தீர்வு ஏற்படுத்துதல், நீதிமன்றத்திற்கும் அப்பாற்பட்ட சில பிரச்சனைகளுக்கும் பேசி தீர்வு காண முயலுதல், வழக்கு தரப்பாளர்களுக்கு குறைந்த செலவில் விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்தல் ஆகியன இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் முக்கிய பணி ஆகும். மக்கள் நீதிமன்றத்தில் பின்வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். திருமண அல்லது குடும்ப பிரச்சனைகள், சமரசம் செய்யக்கூடிய சிறு குற்ற வழக்குகள், நில ஆக்கிரமிப்பு வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வழக்குகள், வாங்கி மீட்பு வழக்குகள், ஓய்வூதிய வழக்குகள், வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய வழக்குகள் மற்றும் வீட்டு நிதி வழக்குகள், நுகர்வோர் குறை வழக்குகள், மின்சார வழக்குகள், தொலைபேசி ரசீது வழக்குகள், வீட்டு வரி உள்ளிட்ட நகராட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பாக பிரிவினை ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், அனுபவத்தை திரும்ப பெறுதல், வாடகை பிரச்சனைகள், ஈஸ்மென்ட்ரி ரைட்ஸ், வசதியுரிமை பிரச்சனைகள், ஒப்பந்தம் மற்றும் இதர பிரச்சனைகள் உள்ளிட்ட உரிமையியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மக்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விவாகரத்து தொடர்பான வழக்குகள் மற்றும் எந்த சட்டத்தின் கீழும் சமரசம் செய்ய முடியாத கடுமையான குற்ற வழக்குகள் போன்ற வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. மேலும் மக்கள் நீதிமன்றத்திற்கு அவற்றை விசாரிக்கும் அதிகாரமும் கிடையாது. கம்பல்சரி ப்ரீ லிட்டிகேஷன் மெக்கானிசம் ஃபார் கன்சிலியேஷன் அண்ட் செட்டில்மெண்ட், கட்டாய சட்ட முன் அமைப்பு முறைகள் மற்றும் இசைவிணக்க தீர்வு மூலம் பொது பயன்பாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வு காணும் நோக்கத்தில் 1987 வருட சட்ட பணிகள் ஆணைய குழுக்கள் சட்டத்தில் அத்தியாயம் 6A
2002ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. பொது பயன்பாட்டு சேவைகள் என்பது போக்குவரத்து சேவைகள், அஞ்சலக தந்தி அல்லது தொலைபேசி சேவைகள், மின்சார விநியோகம், பொதுமக்களுக்கான தண்ணீர், பொது சுகாதாரம், பொது பராமரிப்பு அமைப்புகள், மருத்துவமனை, மருந்தக சேவைகள், காப்பீட்டு சேவைகள் என்பதாகும். இதன் தொடர்பாக நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் அநேக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. லோக் அதாலத்தின் அமைப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. மாநில அளவில், உயர்நீதிமன்ற அளவில், மாவட்ட அளவில், தாலுகா அளவில் என 4 படிநிலைகளாக லோக் அதாலத் அமைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர லோக் அதாலத், தேசிய லோக் அதாலத், மெகா லோக் அதாலத், மொபைல் லோக் அதாலத் என 4 வகைகளாக லோக் அதாலத் பிரிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர லோக் அதாலத் பற்றி பார்க்கலாம் வாங்க. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் சட்டத்தின் தலையீடு அவசியமாகிறது. இது போன்ற பிரச்சனைகளில் மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நிரந்தர மக்கள் நீதிமன்றம் பெர்மனன்ட் லோக் அதாலத் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 1987 திருத்தச் சட்டம் 2002 படி இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நீதிபதி அல்லது கூடுதல் மாவட்ட நீதிபதி தலைவராக இருப்பார். பொது பயன்பாட்டு சேவைகளில் அனுபவம் உள்ள 2 உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது மிகவும் சுலபம். இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட்டு தீர்வு கிடைத்துவிடும். வழக்கு தாக்கல் செய்ய நீதிமன்ற கட்டணம் செலுத்த தேவையில்லை. நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் முடிவு உரிமையில் நீதிமன்ற தீர்ப்பாணைக்கு சமமானது. நிரந்தர மக்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடியாது. சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி பின்வரும் பணிகள் பொது பயன்பாட்டு சேவைகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. விமானம், சாலை அல்லது நீர்வழி பயணிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகள், அஞ்சல், தந்தி அல்லது தொலைபேசி சேவை, எந்த ஒரு நிறுவனத்தினாலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் அல்லது நீர் வழங்கும் சேவை, பொது பாதுகாப்பு அல்லது சுகாதார அமைப்பு, மருத்துவமனை அல்லது மருந்தகத்தின் சேவை, காப்பீட்டு சேவைகள், கல்வி அல்லது கல்வி நிறுவனங்கள், வீட்டு வசதி மற்றும் ரியல் எஸ்டேட் சேவை. மேலும் மத்திய மாநில அரசின் அறிவிப்பின் மூலம் அவ்வப்போது சேர்க்கப்படும் மற்ற சேவைகள் தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம். தேசிய லோக் அதாலத் என்பது 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் இந்தியா முழுவதும் குறிப்பிட்ட தலைப்பில் நடத்தப்படுகிறது. இவை ஒரே நாளில் நடத்தப்பட்டு நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகளுக்கு தீர்வு காணப்படுகின்றன. மெகா லோக் அதாலத் என்பது பெரிய அளவிலான குறைதீர் நிகழ்வுகளாகும். இந்த மெகா லோக் அதாலத்துகள் பலவிதமான சட்ட சிக்கல்களை உள்ளடக்கிய பலவிதமான வழக்குகளை தீர்க்க உதவுகிறது. ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த மெகா லோக் அதாலத் நடத்தப்படுகின்றது. இதனால் குறிப்பாக இன்சூரன்ஸ், வாகன விபத்து, நுகர்வோர் வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் தீர்க்கப்படுகின்றது. மொபைல் லோக் அதாலத் என்பது சிறு சிறு வழக்குகளை தீர்ப்பதற்கும் அப்பகுதியில் சட்ட விழிப்புணர்வை பரப்புவதற்கும் சிறிய வாகனத்தில் அமைக்கப்பட்டுள்ள லோக் அதாலத்தை மொபைல் லோக் அதாலத் என அழைக்கின்றோம். மொபைல் லோக் அதாலத் வாகனம் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்வதன் மூலம் சட்ட பிரச்சனைகள், வழக்குகள் விரைவாக தீர்க்கப்படுகிறது. கடுமையான நடைமுறைகள் இன்றி ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி வழங்கும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் மக்கள் நீதிமன்றம் செயல்படுகிறது. எனவே பொதுமக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு பெற்று பயனடைய வேண்டும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.